திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற வரிகளை நெஞ்சிலேந்தி கரிசல்பட்டி ஊரிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும், பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் குறித்து எனக்கு முன்பாக பேசியவர்கள் குறிப்பாக இந்த தேர்தலுடைய அவசியத்தை சொன்னார்கள். நீங்கள் விடுதலை பெற்ற இந்திய பெரும் நிலப்பரப்பில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல்கள் நடக்கிறது. 75 ஆண்டுகளாக மாறி மாறி வாக்களிக்கிறீர்கள். 75 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு 36 வயது. நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள். அப்படி மனித புனிதராக இருக்கிற ஐ பெரியசாமி அவர்கள் வாழுகின்ற இந்த பூமி பந்தில் உளவிய இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஐயா பெரியசாமி அவர்களை இப்படி நார் நாராக கிழிக்கிறீர்களே, மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? மனசாட்சி இல்லையா? எங்கள் ஐயா வாழும் வள்ளுவர் ஐயா, ஐயா ஆண் அவ்வை ஐயா அவருக்கு இல்லாத தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கா? முதல்ல எங்க ஐயா ஐ பெரியசாமி ஒரு பேப்பர் கூட இல்லாம ஆத்தூர்ல இருக்கிற அத்தனை மண்குவாரி, அத்தனை கல்குவாரி, அத்தனை கனிம வள கொள்ளை யாரு செய்யறா, எங்க செய்யறா, எவ்வளவு எடுக்கிறா, எல்லாத்தையும் மனப்பாடமா ஒப்பிப்பாரு. ஸ்டாலினால ஒப்பிக்க முடியுமா? ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது. அவங்க அப்பா பேரையே எழுதி கொடுத்து தான் படிப்பாரு. ஆகடா புத்துவேல் கருணாநிதியுடைய மகன் பேசுறேன், ஸ்டாலின் பேசுறேன் அப்படிம்பாரு. அப்பா பேரையே பார்த்து தான் படிப்பாரு. அவரை திட்டத்தை விட்டுட்டு ஐ பெரியசாமியை பிடிச்சி திட்டுறீங்க. என்னங்க பண்ணாரு? இப்போ ஊரில் விஏஓ ஆரையெல்லாம் இருப்பாங்கல்ல, லஞ்சம் வாங்கினா நம்ம மக்கள் என்ன சொல்ல, எடுவட்ட பைய இப்படி புடிங்கி திங்கிறானே, அவன் கையில் கட்ட வர, அவன் நாசமாக போவேன், அவன் குடும்பத்து மேலே மண்ணுழுவே, அவனுக்கு இடி உழுவே, அவன் கிடக்கிற முள்ள மாதிரி போய் அப்படின்னு விஏஓ ஆரையை திட்டுவாங்க. எதுக்கு? 500,000 காசு வாங்கிட்டாங்க, 500 ரூபா காசு வாங்கிட்டாங்க. பட்டா மாத்துறதுக்கு அவன் 10,000 ரூபா கேட்குறாங்க. இபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த கரண்ட்டுக்காரன் நாசமாக போறவன் 10,000 ரூபா காசு கேட்குறான் அப்படின்னு 10,000 5,000 கொள்ளை அடிச்சா நம்ம ஆட்கள் திருடங்க, அவன் முள்ள மாதிரி பைய, அவன் முடிச்ச வைக்க பைய அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் வருமானத்துக்கு அதிகமாக தெரிஞ்சு, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு வருமானத்துக்கு அதிகமாக 2.1 கோடி ஒருத்தர் கொள்ளை அடிச்சாப்ல. 2.1 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டார். எப்போ? 2006 2011 வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது. அவர் யாரு? அவர் அமைச்சருங்க. லூசு, அவனும் திருட்டு போய் தானே. நீ விஏஓ ஆரை திருடன், இபியில் வேலை பார்க்குறவங்க திருடன், லஞ்சம் வாங்குறவன் திருடன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஐ பெரியசாமி என்கின்ற மாமனிதர் திருடர். மரியாதையா சொல்லுங்க, திருடர் அப்படின்னு போட்டுக்கலாமா? வழக்கு நிலுவையில் இருக்குது இன்னும் நீதிமன்றத்தில். இன்னும் ஐயா உத்தமர்னு எங்கேயும் சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், எல்லா அமைச்சர் மீதும் சொத்து குவிப்பு வழக்குகள். ஆனால் வெளியில் வெக்கமே இல்லாமல் பேசுவாங்க. தொடரட்டும் திமுகவினுடைய நல்லாட்சி, திமுகவினுடைய நல்லாட்சி. எது? இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நல்லாட்சியம். மக்கள் செழிப்பாக வாழ்கிறாங்களாம். ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, இன்னைக்கு பிறந்த நாள் விழா. ஆக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். இந்த ஆட்சி தொடரட்டும். அடுத்த வருகின்ற தேர்தலில் 200 நாம் வெல்வோம். திமுக மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சூளுரைப்போம் அப்படின்னு பேசுறார் ஐயா ஸ்டாலின். நல்லாட்சி கொடுத்துட்டீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே. நல்லாட்சி கொடுத்த ஐயா, அண்டா கொடுத்த ஐயா ஐ பெரியசாமி அவர்களே, இவ்வளவு நல்லாட்சி கொடுத்த நீங்க என்ன மயிருக்கு 5,000 காசு கொடுத்த? நல்லாட்சி கொடுக்கறல்ல, அப்படியே 5,000 கொடுத்த? அப்ப ஆட்சி சரியில்லை. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பது வளர்ச்சி திட்டம். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய், 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு, பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச சைக்கிள். இது எல்லாம் வளர்ச்சி திட்டம் கட்டமைக்கிறார் ஐயா ஸ்டாலின், ஐயா ஐ பெரியசாமி, ஐயா செந்தில் பாலாஜி, ஐயா KN நேரு, ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தங்க மயிறு என்கின்ற பொன்முடி என்கின்ற கோல்டன் ஹேரு. இவங்க எல்லாரும் கட்டமைக்க விரும்புறாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய வருமானம் எவ்வளவு வருது தெரியுமா? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறடா, கரண்ட் பில்லு 500 ரூபாய்க்கு மேல போயிருச்சுடா. இதெல்லாம் நீ சரி பண்ணணும். நீ 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிற அரிசி பருப்பு மளிகை ஜாமான இலவசமா நீ கொடுக்கலாம்ல. கொடுத்திருந்தீங்கன்னா நீ மானம் உள்ளவன். அன்றாவது அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதை கொடுக்க மாட்டேன். பெண்களுக்கு 1000 ரூபாய். தம்பி கேட்டான்ல, 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குற, வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குற? மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 1,20,00,000 குடும்ப அட்டைதாரர்கள், 1,20,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற. மாசத்துக்கு 12,000 கோடி, இது 1,200 கோடி. இதுக்கு நீங்க செலவு பண்றீங்க.
இந்த 1200 கோடியை எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தில் பெண்கள் தங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையை நிறுவனா அதுல மாசம் அவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமே. அதை ஏன் நீங்க செய்யல? ஐயா ஸ்டாலின் போறாரு, இங்க இருந்து துபாய் நாட்டுக்கு போறாரு, அரபிய தேசங்களுக்கு போறாரு. போகும்பொழுது சும்மா போகல, குடும்பத்தை கூட்டிகிட்டே போறாரு. துர்கா ஸ்டாலின் வாங்க, உதயநிதி ஸ்டாலின் வாங்க, இன்பநிதி ஸ்டாலின் வாங்க, துன்பநிதி ஸ்டாலின் வாங்க, துயரநிதி ஸ்டாலின் வாங்க, எல்லாரும் குண்டோட போவோம், கோடாலி தைலம் வாங்கிட்டு வருவோம்னு துபாய்க்கு போனார். துபாயில இருந்து எவ்வளவுங்க முதலீடு கொண்டு வந்தீங்க? 6000 கோடி. நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, மாசம் பெண்களுக்கு 1200 கோடி ரூபாயை அரசாங்கம் செலவு செய்யுது. ஆனால் இந்த நாட்டில் முதலீடு பண்றதுக்கு வெளிநாட்டில இருந்து வந்தவனுடைய முதலீடு எவ்வளவு? 6000 கோடி. அட மூதேவி, 4 மாசம் சேர்த்து வச்சினா நீயே 6000 கோடி முதலீட்டை செஞ்சுட்டு போயிடலாமேடா. இதை ஏன்டா அங்கே போய் கையேந்தி நிக்கிற? பதில் இருக்காது இவங்கள்ட்ட. நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க, ஐபெரிய சமிட்ட கேளுங்க. ஐயா, அந்நிய முதலீடுனா என்ன? அந்நிய முதலீடு செய்கின்ற நிறுவனங்களுக்கு நாம என்னென்ன வழிவகை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்? என்னென்ன வழிவகை தெரியுமா? இங்க இருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் ஆட்டைய போட்டு, இங்க இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் அப்படியே தூர்வாராம விட்டு, அதுல இருக்க ஆத்து மணலை திருடிட்டு கட்டாந்தரையாக மாற்றி கட்டாந்தரையை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துருவான். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி நீ எடுத்துக்க. பெப்சி கம்பெனியா இருக்கட்டும், ஃபோர்டு கம்பெனியா இருக்கட்டும், ஹுண்டாய் கம்பெனியா இருக்கட்டும், வெளிநாட்டு நிறுவனங்கள், கோகோ கோலா கம்பெனி, எந்த கம்பெனி வந்தாலும் சரி, நிலத்தடி நீர் நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? நாம தண்ணி வாங்கி குடிக்கிறோம் பாட்டில், 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம். ஆனா தனியார் கம்பெனிக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? 20 காசுக்கு கொடுக்குறாங்க. 20 காசு. தமிழ்நாடு அரசாங்கம் நிலத்தடி நீரை 20 காசுக்கு தனியாருக்கு கொடுக்குறான். அவன் அந்த தண்ணியை எடுத்து அதுல கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்மள்ட்ட 20 ரூபாய்க்கு விற்கிறான். இதுல யார் லாபம் அடைகிறா? அரசாங்கமும் தனிப்பெரும் முதலாளிகளும். அந்த குடிநீரை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தா மக்களுக்கு ஏன் அந்த தேவை வரப்போகுது? ஏன் அந்த 20 ரூபாய் செலவு வரப்போகுது? செலவினங்களை எங்க குறைக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி மின்சாரம், நமக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மின்வெட்டு இருக்கும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் செலுத்தல, ஒரு நாள் காலதாமதம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுவான். ஆனால் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரமும் மின்சார சேவை. மின்சார கட்டணம் எவ்வளவு? நமக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நமக்கு யூனிட் 6 ரூபாய்க்கு போடுவான், 8 ரூபாய்க்கு போடுவான், 10 ரூபாய்க்கு போடுவான். அவனுக்கு யூனிட் 4 ரூபாய்க்கு. விளங்குமா இது? தனி முதலாளிகளுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு 4 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம். ஆனால் நாட்டு குடிகளுக்கு 6 ரூபாய் 8 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம். இது அரசா? இது வளர்ச்சி திட்டமா? வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்பொழுது, ஐயோ அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டா இப்ப பேசுறாங்க பாருங்க. இந்த முறை 2026 நாங்கள் தேர்தல் கதாநாயகியை கொடுக்க போறோம். அவங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகியாம். இந்த கதாநாயகன் ஒன்று சொன்னாங்கல்ல 2021, ஐயா ஸ்டாலின் கூட மேடை போட்டு பேசினார். எல்லா இடத்துலையும் போய் என்ன சொன்னார்னா, 90 விழுக்காடு நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க, ஐயா இந்த 505 வாக்குறுதி கொடுத்தீங்களே, 95 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். அன்பில் மகேஷ் கேட்குறாங்க, ஐயா எத்தனை வாக்குறுதி? 85 விழுக்காடுகள். KN நேரு கேட்குறாங்க 80 விழுக்காடு. சென்னை மாநகராட்சியுடைய மேயர் இருக்காங்கல்ல பிரியா, இந்த சேகர் பாபு கூடவே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவங்க சொல்றாங்க 75 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிட்டோம். உண்மையிலுமே அவங்க எவ்வளவு நிறைவேற்றலங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, இதை பார்த்துக்கங்க, ஆதாரத்தோட பேசுறேன். திமுக தேர்தல் அறிக்கை 2021 திமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதியில ஒரு 4-5 படிக்கிறேன். இது சாத்தியமா? சரி பண்ணிருக்காங்க இல்ல? 95 விழுக்காடு 90 விழுக்காடுன்னு சொன்னாங்கல்ல, அதுல முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். வற்புறுத்தி இருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் திருக்குறளை நீங்கள் தேசிய நூலாக அறிவிக்கணும்னு ஐயா ஸ்டாலின் அறிக்கை விட்டு பார்த்திருக்கீங்களா? முதல் வாக்குறுதி அவுட். 2வது வாக்குறுதி, கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுகவின் அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரித்து தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். எப்படி தேர்தல் நேரத்தில் சொன்னார், ஆக எஸ்பி வேலுபடியா இருக்கட்டும், தங்கபடியா இருக்கட்டும், எந்த படியா இருந்தாலும் உங்க படியை அடிச்சு நான் புடுங்காம விட மாட்டேன், எல்லாரையும் சிறைக்குள்ள தள்ளிடுவேன். ஆக கடந்து திமுக ஆட்சி வந்த உடனே மொத்த அதிமுக அமைச்சர்களும் அங்க கம்பி அடிக்கிட்டு இருப்பாங்க, அது யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னாரு. எந்த செந்தில் பாலாஜியை ஊழல் குற்றவாளி, எந்த செந்தில் பாலாஜியை கரூர் கேங் ரவுடிசம் கேங்னு பேசினாரோ அந்த செந்தில் பாலாஜியை திமுகக்குள்ள உள்ள கூப்பிட்டு அவரை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து அவரை நல்லவராக மாற்றி அவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருச்சு இந்த கட்சி. இப்ப 10வது குறைக்கு OPS. சத்தியமா அந்த தேனி மாவட்ட மக்கள் போகணும்னு தான் இருக்கேன். தர்மயுத்தம் பண்ண தர்மயுத்தம் எங்களெல்லாம் பார்த்தா நான் கேனப்பைய மக்கள் கிறுக்கு பைய மாதிரி இருக்கா. போய் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிட்டு சத்தியம் பண்றேன் அம்மே, பச்சை புள்ள அழுகுற மாதிரி அம்மே அம்மான்னுட்டு. ஆனா அன்னைக்கே அம்மையார் சசிகலா சொன்னாங்க, இவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள், பேசி கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்னு ஸ்டாலினையும் OPS சொன்னாங்க. அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. OPS போய் அங்க சேர்ந்துட்டாரு. இதே OPS எவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்கு இந்த திமுக, இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு கடுமையாக விமர்சிச்சு இன்னைக்கு OPS நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், முட்டி போட்டு கால்களுக்கு நின்னவர் அப்படின்னு இன்னைக்கு பட்டங்கள் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? அதிமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, சிறைக்கு அனுப்புவேன். ஒருத்தரை கூட சிறைக்கு அனுப்பல.
யாரையும் சிறைக்கு அனுப்பல. அதனால வெயிட் பண்ணி பார்த்தாங்க இடி அதிகாரிகள். தூக்கிட்டு போய் செந்தில் பாலாஜியை உள்ள விட்டு குத்துனாங்க. ஒரு 440 நாள் உட்கார வச்சு குத்துனதுல பேண்ட்ல செந்தில் பாலாஜி மூத்திரம் போனது மட்டும் தான் மிச்சம், வேற எதுவும் நடக்கல. அப்ப ரெண்டாவது வாக்குறுதி அவுட்டா? மூணாவது வாக்குறுதி பாருங்க. முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை ஒன்று உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். அண்ணா ரோடு போட்டாங்கல்ல, அந்த ரோடு போட்டாங்கல்ல, அந்த ரோடு 100 நாள், அந்த 100 நாள்ல வருமா? உங்கள் தொகுதி ஸ்டாலின்ல வருமா? எப்பேற்பட்ட ஏமாற்று பேரொழி பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சிமெண்ட் சாலை போட்டுட்டேன்னு கையெழுத்து வாங்கிட்டான், போட்டுட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நாம என்ன பண்றோம்? ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறோம், அந்த ரோட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க. வடிவேலு கிணத்த காணாங்கிற மாதிரி நாங்கள் ரோட்டை காணான்னு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். அடிக்கிறது எல்லாத்துலையும் ஊழல், லஞ்சம். 100 நாட்களில் நான் வந்து தீர்த்து வச்சிருவேன் பிரச்சனையை. பெட்டி வாங்கினார் ஐயா ஸ்டாலின். ஒவ்வொரு பெட்டியாக வாங்கி அந்த பெட்டிக்குள்ள மனுக்களை போடுங்க. திண்டுக்கல் நடந்துச்சுலன்னா, திண்டுக்கல்ல நடந்துச்சு. எங்கள் ஐயா பெரியசாமி என்னதான் பெரிய மனுஷன் மேடையில் கூட ஏத்தல, இருந்தாலும் அசிங்கப்பட்டாலும் எங்க ஐயா பெரியசாமி அதை பத்தி கவலைப்பட மாட்டாப்ல, கீழே நின்னாப்ல. அந்த பெட்டியில வாங்கி போட்டீங்களே, அந்த பெட்டியில யாருமே எழுதி கொடுக்கலையா? இங்க இருக்கிற அந்த குளத்துல மண்ணை திருடுறாங்க இந்த மலைமூலிகை மகாதேவங்கள் திமுக கட்சிக்காரர்கள், இப்படி மண்ணை கனிம வளத்தை ஆட்டைய போடுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, இருக்கிற மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னு யாருமே மனு எழுதி கொடுக்கலையா? ஏன் 100 நாள்ல செய்யல? அதுக்கு பதிலா இப்ப என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின்? 4 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்களே, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் வீடு வீடா வந்து உங்களுடைய குறைகளை கொடுங்க, பட்டா வேணுமா, உங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் கொடுங்க, உடனே நாங்கள் செய்கிறோம். அப்போ 400 நாட்கள் 500 நாட்கள் என்ன பண்ணீங்க? 4 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? அப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்கிறதும் ஃபிளாப், அதுவும் போச்சா? அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஆத்தூரில் நடத்தினாங்களா? குறை கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சா? எங்கேயாவது அந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கா? அந்த மாதிரி எதுவுமே நடத்தப்படல. தமிழ்நாடு முழுக்கவே நடக்கல. பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். எங்கேயாவது கொண்டாட விட்டுருக்கியா நீ? பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ டாஸ்மார்க் சேல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. பொங்கலை யாருக்காவது கொண்டாட விட்டியல? பொங்கலுக்கு 3000 காசு கொடுத்து எங்கள் மக்கள் பாருங்க, தமிழர்களுடைய பண்டிகை, எங்களுடைய இனம் சார்ந்த பண்டிகை அது ஒண்ணுதான். அந்த பண்டிகைக்கு பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடுறதுக்கு அரசு எங்களுக்கு சக்கரை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், பருப்பு கொடுக்கணும், 3000 காசு கொடுக்கணும். அவ்வளவு கேவலம் கெட்டு போயிட்டோமா? 65 ஆண்டுகள் இந்த நிலத்தை ஆண்டு இன்னமும் எங்கள் மக்களை பிச்சைக்காரர்கள் போல ரேஷன் கடை வாசல்ல கையேந்தி 3000 காசுக்கு நிக்க விட்டுருக்காங்களே. இவங்க தான் அமைச்சர் பெருமக்களா? இவங்க தான் முதலமைச்சர்களா? அந்த வாக்குறுதி அவுட்டு. பொங்கல் திருநாள் அவுட்டா? இப்படி இருக்கு நிறைய. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சாங்களா? ஆவினுடைய பால் பொருட்கள் விலையை உயர்த்திக்கிட்டே போனா. அதே போல மின்சார கட்டணம், மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். மின்சார கட்டணம் 2 முறை மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறதுனால மின் கட்டணம் அதிகமாக இருக்குது, மக்களால் கட்ட முடியல. திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை நாங்கள் கட்டுற மாதிரி செய்வோம், மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மின் கட்டணம் அப்படி எடுக்கப்படுதா? மாதம் கணக்கெடுக்கிறாங்களா? அதுவும் அவுட்டு. அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கா? எல்லா கிராமத்திற்கும் குடிநீர் போய் சென்றடைஞ்சிருக்குதா? நிலத்தடி நீரை இவர்கள் பராமரிக்கிறாங்களா? நீர் மேலாண்மை இவங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா? திமுகவில் இருக்கவங்களுக்கு ஐயா பெரியசாமிக்கு தெரியுமா? நீர் மேலாண்மை எல்லாம் தெரியாது. எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குமோ அதுக்கு கீழே மண் இருக்கும், அந்த மண்ணை நம்ம எப்படியா திருடிட்டு போலாம். இதுதான் இவர்களுக்கு தெரிந்தது. இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்குதுங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும். 32 லட்சம் ஆதரவற்ற பெண்கள், இளம் பெண்கள், கைம்பெண்கள், 50 வயதை கடந்த மனமாகாத பெண்கள், அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், இவர்கள் எல்லோருக்கும் அதிகமான ஓய்வூதியம் 1500 ரூபாய் ஆக்கப்படும். 6000 ரூபாய் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும். இப்படி எக்கச்சக்கமா இருக்கு. இதுல ஒண்ணு கூட இவங்க நிறைவேற்றல. ஆனா வெக்கமே இல்லாம மேடை போட்டு 505 தேர்தல் வாக்குறுதியில 505 நாங்க நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. நம்ம மக்கள் நம்பிக்கிட்டு சொன்னதை செஞ்சிருப்பாங்களோ? யார் இவங்க? உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவங்க இவங்க எப்படிங்க செய்வாங்க? நாங்க கேட்கிற நீட்டு பரீட்சைங்க, இருக்கிற மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்ற கனவே இன்னைக்கு போயிருச்சு. காரணம் நீட்டுங்கிற பரீட்சை. அனிதாங்கிற அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்மணி, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. தான் நீட்டில் பரீட்சை பாஸ் ஆகி மருத்துவர் ஆக முடியலன்னு அந்த குழந்தை இறந்து போச்சு. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்ற ஒரு அகாடமியை திறந்து கிராமப்புற மாணவர்களுக்கு நீட்டு பரீட்சையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு பாடம் எடுக்க போறோம்னு அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு ஓப்பன் பண்ணான். அனிதா இறந்த பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 32 அனிதாக்கள் இறந்து போயிட்டாங்க. 32 மாணவர்கள் நீட்டு பரீட்சையில் இறந்து போயிட்டாங்க. இதே ஐயா கருணாநிதியினுடைய அற்பெரும் பேர பிள்ளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெற்றெடுத்த அரும்பெரும் புதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டு பரீட்சை குறித்து பேசும் பொழுது, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் தெரியாதுங்க, அது எப்படி ரத்து பண்ணதுன்னு அவருக்கு தெரியாது. யாருக்கு வெக்கம் இருக்கோ, மானம் இருக்கோ, ரோசம் இருக்கோ, சூடு இருக்கோ, சொரணை இருக்கோ, அவங்களால மட்டும்தான் நீட்டு பரீட்சையை ஒழிக்க முடியும்னாரு. திராவிட சூரியனே, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, ஈனம் இருக்கா? நான் சொல்லல, உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு.
வெக்கமான ரோசம் சூடு சொரணம் இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் நீட்டு பரீட்சை ரத்து பண்ண முடியும். ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆட்சி முடிய போது நீட்டு விலக்கு கொண்டு வரல. அப்ப உதயநிதி ஸ்டாலின் யாரை திட்டிருக்காரு? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தான் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. நாங்க கேட்கல, அவங்கள கேட்டுக்குவாங்க. நாங்க தான் சொல்றோமே, அவர்களுக்கு தத்துவ புரிதல் இல்லை. பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து கொடுத்துட்டா, இலவச பேருந்து டிக்கெட் எவ்வளவு இருக்கும்? ஒரு நாளைக்கு நாங்க 50 ரூபாய்க்கு பயணிக்கிறோம்னு வைப்போம். ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றதுக்கு 100 ரூபா வச்சுக்க, மாசத்துக்கு 3000 வருது. இந்த 3000 காசை நாங்கள் வருமானத்திலிருந்து கொடுத்துட்டு மதிப்பு மிக்க ஒரு ஜனநாயகவாதியாக இந்த மண்ணில் நிலவரது உங்களுக்கு பிடிக்கல. என்ன தெரியுமா பண்ணாங்க? ஓசி பஸ்ஸுன்னாங்க, ஸ்டாலின் பஸ்ஸுன்னாங்க. ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூட சொல்லிட்டு போ, ஏன்னா ஓட்ட உடச்சல் இஎம்பி தலைக்கு பேருச்சம்பளங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அதனால அது நீ ஸ்டாலின் பஸ்ஸுன்னு வச்சுக்க, திராவிட மாடல் பஸ்ஸுன்னு கூட வச்சுக்க, நாங்கள் அதுக்கு கவலைப்படல. ஆனால் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு அமைச்சர் பெருமக்கன் ஐயா பொன்முடி என்கின்ற அந்த தங்க மயிறு அவர் பேசுறாருங்க, மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு, இங்க இருந்து நீங்க அங்க போறீங்க, அங்க இருந்து இங்க வர்றீங்க அப்படின்னா எல்லாம் ஓசியில தானே போறீங்க, ஓசியில அப்படின்னாரு. இப்படி பேசலாமா? பெண்களை நீங்கள் உயர்த்துவதாக பேசுறீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு பேசுறீங்க, பெண்களை அதிகாரம் மையப்படுத்தியது திமுக தான் பேசுறீங்க. அந்த பெண்களை பார்த்து ஓசியில போறியான்னு கேட்கறியே, வாயில நல்லா வருது. ஓக்கு பதிலாக வேவ போட்டு பேசிவிடுவோம், ஆனா பேசக்கூடாதுன்னு இருக்கும், அமைதியா போகணும்னு. ஒரு அமைச்சர் பேசலாமா அப்படி? பெண்களை இழிவு செய்வது போல. அதில் ஒரு அம்மாவை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு, ஏமா நீ எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானே. ஆனால் இங்கே பேசுவாங்க, சாதியை ஒழித்தது பெரியார் தான், பெரியாரின் வழி வந்தவர் அண்ணா, அண்ணாவின் வழி வந்தவர் கருணாநிதி, கருணாநிதியின் கையை பிடித்து வந்தவர் ஸ்டாலின், எல்லாம் பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு யாராவது வந்தால் கவுடாவான்னு கேட்பாரு. யாரு? ஐயா ஸ்டாலின் கேட்பாரு, நீங்கள் கவுடாவா, நம்ம மனவாடா அப்படின்னு கேட்பாரு. இவர் நீங்கள் எஸ்சி தானமான்னு மேடையில் நிற்க வச்சுக்கிட்டு கேட்பாரு. இதெல்லாம் பெண்களை இழிவு செய்வது போல இல்லையா? சரி, இவர் தான் ஒரு அமைச்சர். சரி, பொன்முடிக்கு தான் மண்டையில் மூளை இல்லை. அவர் இதே மாதிரி ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, மணல் குவாரி நடத்தினதுல அதிகமாக முறைகேடு பண்ணிட்டாருன்னு அவர் மேலே ஒரு வழக்கு. அவரை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டாப்ல, இல்லை இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கப்பா அப்படின்னு. அங்கே போய் நீதிமன்றத்தில் இங்கே வீரவசனம் பேசுவாங்க. பெரியசாமி இருக்கார்ல நம்ம ஐயா, அவர் எப்படி சரண்டர் ஆனாரோ அப்படி அங்கே பொன்முடி, இங்கே இவக மாதிரி அங்கே அவங்க, இங்கே இவக பெரிய தலைக்கட்டு, அவர் அங்கே பெரிய தலைக்கட்டு பொன்முடி, அந்த பக்கம் விழுப்புரம் பக்கத்தில். அவர் என்ன பண்ணாரு? நேராக நீதிமன்றத்துக்கு போனாரு. நான் ஊழல்லாம் செய்யல, முடிஞ்சா நிரூபிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வேட்டியை படக்குன்னு கீழே இறக்கி விட்டு கீழே விழுந்துட்டாப்ல. ஐயா எனக்கு வயசாயிருச்சுங்க ஐயா, 80 வயசுக்கிட்ட ஆகுதுங்க ஐயா, இதுக்கு மேலே ஜெயிலில் போய் கம்பி எண்ணி களியெல்லாம் திங்க முடியாதுங்க ஐயா, தயவு செய்து என் வயசை பார்த்தாவது என்னை கொஞ்சம் விட்டுங்க ஐயா அப்படின்னு அவர் அங்கே சரண்டர். நம்ம என்ன எப்படி தெரியுமில்ல, இங்கே பேசினா தானே, இங்கே டீல் பேசினா தானே நீ கண்டுபிடிச்சு போடுவ. பொன்முடி மாட்டிக்கிட்டாப்ல, அதனால நம்மளால என்ன பண்ணிட்டாப்ல, நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாப்ல. பெரியசாமி அவர்கள் நேராக உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு விசாரணை நீங்கள் தள்ளி வைக்கணும். அங்கே நீதிபதி ஏன் தள்ளி வைக்கணும்? அது கேட்குறாரு, ஏன் தள்ளி வைக்கணும்? இல்லை நான் வந்து அமைச்சராக இருக்கேன், அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா தானே கேட்ப, இரு அடுத்ததில் புரிஞ்சு விடுறோம் அப்படின்னு நீதிபதி விரட்டி விட்டாங்க. நம்மளால் வந்துட்டாப்ல. இங்கே வந்துட்டு ஊருக்குள்ள எங்கே ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா, அது முடியுமா, செந்தில் பாலாஜி இப்படி தான் பேசிட்டே தெரிஞ்சாப்ல. எங்கே நிரூபிச்சு பாரு, என்னை தொட்டு பாருன்னாரு. தூக்கிட்டு போய் வச்சு கும்பணும்னா ஐயா ஸ்டாலின் யூடியூபரா மாதிரி, ஆக நசுக்கி பார்க்குறீங்களா, விதிக்கி பார்க்குறீங்களா, ஆக அடக்குமுறையை ஏவி பார்க்குறீங்களா, திமுக இந்த சலசலப்புக்கெல்லாம் அழிஞ்சாது, நாங்கள் பழகாட்டு டரி தெரியுவா அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். போவீங்க ஐயா போவீங்க. எங்க ஆத்து மணலை எவமெல்லாம் திருடி வச்சாங்கிற பட்டியல் எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள் கனிம வளங்களை எவமெல்லாம் திருடி கொளுத்து திங்கிறாங்கிற பட்டியல் எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய காட்டு வளங்களை மரங்களை எவமெல்லாம் வெட்டி தின்றுக்கிறாங்கிற மொத்த பட்டியலும் இருக்கு. இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் அதிகாரத்தில் மேல உட்காருவோம். சீமான் என்கின்ற முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற மொத்த அரசாங்கமும் இந்த எவமெல்லாம் திருடி வச்சிருக்கானோ மொத்த பேர் வீட்டு வாசலையும் போய் நிற்போம். ஐயா ஐயா பெரியசாமி ஐயா போயிருப்பாரு, செந்தில் இருப்பாப்ல, செந்தில் இருப்பாப்ல, அவர்கிட்ட போய் நிற்போம். ஐயா உங்க அப்பா இருக்காரு இல்லைங்கய்யா, உங்க அப்பா 2.1 கோடி அரசாங்கத்தை ஏமாற்றி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காருங்கய்யா. இது இல்லாம பினாமிக்கல் பேர்ல இந்த மணல் குவாரிகளை நடத்தி இருக்காருங்கய்யா, இந்த கல் குவாரிகளை நடத்தி இருக்காருங்கய்யா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இவ்வளவு இடங்களை ஆட்டையை போட்டு வச்சிருக்காருங்கய்யா. இந்த இடத்தை எல்லாம் சேர்த்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீயா, வீட்டில் நல்லா இருப்பீங்க. இல்லைங்கய்யா அதெல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்சது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா, அப்படிங்களாங்கய்யா கொஞ்சம் வாங்க, அப்படி போய் இப்படி சிறைச்சாலையில் உட்காருங்க. என்ன பண்றீங்க, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு எத்தனை கம்பி இருக்குன்னு இப்படி எண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஐயா. திருப்பி போர் அடிச்சதுன்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு எண்ணுங்க ஐயா, நீங்க உள்ளேயே இருக்கலாம். இது நடக்கும், நீங்க எழுதி வைங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கான், அண்டா கொடுத்துட்டா போதும், குண்டா கொடுத்துட்டா போதும், தேர்தலுக்கு 5000 காசு கொடுத்துட்டா போதும். வெக்கமா இல்ல? பீகார்ல இதே தேர்தலில் 10,000 கொடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் அங்க தோத்துருச்சு, படுதோல்வி அடைஞ்சிருச்சு. காங்கிரஸை சார்ந்தவர்கள், திமுக கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது ஜனநாயக படுகொலை. தேர்தலுக்கு 20 நாளைக்கு முன்பாக 10,000 ரூபாய் மக்களுக்கு பணத்தை கொடுத்து இப்படி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கலாமா? இதை கேட்க யாருமே இல்லையா? இந்த மோடி அரசாங்கம் ஒரு நாள் கட்டாயம் வீழும், இந்த பாசிச பாஜகவை திமுக இந்தியா கூட்டணி வீழ்த்தாமல் ஓயாது அப்படின்னு பேசினாங்க. அங்கே 10,000 கொடுத்ததுக்கு இவ்வளவு கொந்தளிச்சியே, இப்ப நீ 5,000 கொடுத்திருக்கே, உன்னை நான் எதை கொண்டு அடிக்க? ஜனநாயகத்தை நீ கொள்ளலையா? அதுல இப்ப இதுக்கு என்ன பேர் வச்ச? அவன் பண்ணது ஜனநாயக படுகொலையா? இவர் ஸ்டாலின் பண்ணது என்ன தெரியுமில்ல? மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா.
மாஸ்டர் ஸ்ட்ரோக், இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காராம். யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காராம். இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல இல்லத்தரசிகளுக்கு, இதை அமைச்சர் துரைமுருகனோட பையன் இருக்கார் கதிரானந்தன், நல்ல செனப்பண்ணிக்கு பிறந்த மாதிரியே இருப்பாப்ல. அந்த கதிரானந்தன் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் சொல்றேன் தெரியுமா? என் ஆத்தாளை பார்த்து, என் சித்தியை பார்த்து, என் பெரியம்மாவை பார்த்து, என் அத்தையை பார்த்து அவன் சொல்றான், நீங்க எல்லாம் மேக்கப் போட்டு வந்திருக்கீங்களே, எப்படி ஸ்டாலின் போட்ட காசு வந்துருச்சா? ஏண்டா உங்க ஸ்டாலின் கொடுத்த காசுல தான் எங்க அம்மா சிகை அலங்காரம் பண்ணிக்கிறாங்களா? நீ கொடுத்த காசுல தான் நாங்க ஒப்பனை பண்ணிக்கிறோமா? நீயும் ஒப்பனை உட்காந்து சோறு திங்கிறதே நாங்க போட்ட பிச்சை, நாங்க கட்டுற வரி பணம். நீ பிச்சை எடுத்து திங்கிற பரதேசி என் தாய்மார்களை பார்த்து இழிவுபடுத்தினா சும்மா இருப்போமா? அவர் சொல்றாரு 1000 ரூபாய் இல்லத்தரசியில் கொடுத்தது, அந்த காசை வாங்கி மேக்கப் போட்டு வந்தீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க இவர் அப்படி, இந்த பையன் அப்ப 8 அடினா புள்ள 16 அடிமாங்கல்ல, இது அப்படியே தலையில மாறி இருக்கு. புள்ள 8 அடி, அப்ப 16 அடி. எப்படி தெரியுமில்ல? இவங்களாவது இதோட நிறுத்திக்கிட்டாங்க. அவரோட அப்பா துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நாங்கள் ஒரு செல்ல பேர் வச்சுக்கோம், தபேலாவாய் துரைமுருகன். அந்த தபேலாவாய் துரைமுருகன் என்ன தெரியுமா சொன்னாரு? மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, புதுமை பெண் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குற அந்த காசை வச்சுக்கிட்டு மாணவிகள்லாம் என்ன பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபாயை சேர்த்து வச்சு கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு நல்ல செல்ஃபோனாக வாங்கிக்கோங்க. அந்த செல்ஃபோனில் நல்ல சிம் கார்டாக போட்டுக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டு மாணவிகள்லாம் என்ன பண்ணுறீங்க, நைஸா யார்ட்டையாவது பேசு. நீ அமைச்சர் வேலை பார்க்க வந்தியா, என் வீட்டு பிள்ளைக்கு மாமா வேலை பார்க்க வந்தியா? கேட்கணும்ல நம்ம, இல்லை கேட்காம விடுறது தான் இவங்களுக்கு எகத்தாளம் ஆயிடுது. பெண்களை ஓசி பஸ்ஸில் போகிறங்கிறது, 1000 ரூபாய் வச்சு மேக்கப் போட்டு வந்தியாங்கிறது, மாணவிகளுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நைஸாக ஃபோனில் பேசுங்கிறது, இப்போ மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் கொடுக்குறோங்கிறது. லேப்டாப் கொடுக்குறவன் கொடுக்குற என்ன விளக்கண்ண? முதல் வருஷம் அவன் படிப்பில் சேரும்போதே கொடுக்க வேண்டியதானே? அது என்ன 3ஆம் ஆண்டு முடிக்க போகும்போது லேப்டாப்பு? ஏன்னா வெளியில் வந்து அப்போ தான் ஓட்டு போடுவான். வெறும் வாக்கை மட்டும் வைத்து அரசியல் செய்கிறாங்க. ஓட்டு போடுவாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடணும். லேப்டாப் கொடுக்கறது என்ன, 5000 கொடுக்கறது என்ன, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது என்ன? சரி, இவங்க தான் இப்படி கூறுகட்ட குக்கராயிட்டாங்க. எதிர்கட்சின்னு இருக்குது எடப்பாடி பழனிசாமி, அவராவது ஒழுங்கா இருப்பாருன்னு பார்த்தா அவன், அதாவது இந்த இது ஊரில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவன் வேகலை மோட்டானா நான் கொதிக்கலே மோந்துருவான்டா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் 1000 ரூபாய் கொடுக்குறானா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன். வளர்ச்சி திட்டம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன். அவர் இப்போ வாக்குக்கு 5000 கொடுத்துட்டாரா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 10000 கொடுக்குறோங்க. 10000 கொடுக்குறோம் எடப்பாடி பழனிசாமி. அவரு நாங்க வந்தா ஸ்கூட்டி கொடுப்பாங்க, இவரு நாளைக்கு சொல்லுவாரு நாங்க திமுக மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க ஸ்கூட்டி கொடுப்போங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க கூட்டி கொடுப்போங்க அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க. ஏன் கூட்டி கொடுப்பேன், ஸ்கூட்டி 2ஆ கொடுப்பேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதிமுக அதுக்கு பேர் போன கட்சி இல்லை, அது கூத்துறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அது அரசியல் மாண்பு கிடையாது. அப்படி முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கவும் கூடாது, அதுல நம்ம மாண்புல வராது, மரியாதை வராது. அதனால என்னதான் நம்ம சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்த்தாலும் நம்ம சித்தப்பு. ஆனா நம்ம சனிக்கிழமை எப்ப வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம், ஆனா அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்கணும்ல. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கொடுப்போம். யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நேத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனை அடிச்சுக்கிட்ட அடி இருக்கேன். போப்பா, இந்த அரசியல் எவ்வளவு கேடுகட்டத்தனமானதுன்னு பாருங்க. முத நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஐயா டிடிவி தினகரன் சொல்றாரு, அவர் ஒரு பச்சை துரோகி, அவருக்கு பதவி கொடுத்தவரை அவர் தூக்கி எறிந்து விட்டார், அவனுக்கு ஒரு கல்நெஞ்சக்காரன், அவனுக்கு இரக்கமில்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை பார்த்து அம்மையார் ஜெயலலிதாவாலேயே விரட்டி விடப்பட்டவர், அவருக்கும் அதிமுக கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அவனெல்லாம் ஒரு மனிதனா, அவனெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு பேசினாரு. அதுக்கு கோவப்பட்டு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வைக்கிறதுக்கு பதிலா நான் நாண்டுகிட்டு சாவேன் அப்படின்னு பேசினாரு. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கிறேன் 2 பேரும் கூட்ட நின்னுட்டாங்க. கயிறு வாங்கி வச்சிருக்கேன், மாநாட்டு திடல்ல கொடி ஏத்துறதுக்கு கயிறு வாங்கினேன். 400 அடி கயிறு வாங்கினேன். 200 அடி ஒரு கம்பத்துக்கு 150 அடி போயிருச்சு. இன்னும் அதுல ஒரு 20 அடி, இதுல ஒரு 20 அடி, 40 அடி கயிறு வாங்கி வச்சிருக்கேன். எங்க அண்ணன் டிடிவி தினகரனை பார்த்து நான் கையில கொடுக்கணும். எப்ப தொங்குற? எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வைக்கலாமான்னு பேசுனீங்க, இப்ப தொங்கு. அப்ப தேர்தல் அந்த இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்சி அதிகாரத்திற்காக, அந்த மமதைக்காக, அமைச்சர் பொறுப்புக்காக பேசின எல்லாத்தையும் மறந்துடுவீங்களாடா? எல்லாத்தையும் மறந்துடுவியா? எப்படி அரசியல் இருக்கணும், கனவு இருக்கணும்டா. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் எப்படி வாழணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்கிறதுக்கு கல்வி, தூய குடிநீர், தரமான உணவு, தூய காற்று, இப்படி சிந்திக்கணும். ஆனா இவங்க எவன் வேணாலும் கம்பெனி திறந்துக்க, போ காட்டுற இடத்துல கமிஷன் கையெழுத்து. போக்குவரத்து துறை இலவச பேருந்து விடுக்கிறாங்கல்ல பெண்களுக்கு, அந்த போக்குவரத்து துறை எவ்வளவு நஷ்டத்தில் ஓடுது தெரியுமா? 63000 கோடி நஷ்டம். யாருக்கு 63000 கோடி நஷ்டம்? எங்க இருந்து வந்துச்சு? அதிமுக ஆட்சியை விட்டு கீழே இறங்கும் பொழுது 40000 கோடி. இப்ப திமுக ஆட்சியை விட்டு இறங்க போகுது 23000 கோடி கூடுதல் கடன். யார் தலையில தெரியுமா விடியும்? பெண்களுக்கு இலவச பேருந்து விட்ட கணக்குல ஒரு 23000 கோடி தமிழக போக்குவரத்து கழகத்திற்கு நஷ்டம் எழுதுவான். இந்த கடனை யார் அடப்பா? மின்சாரத்துறை. மின் கட்டணம் உயர்த்திக்கிட்டு இருக்கான். இங்க காலையில 5000 ரூபாய், காலையில அக்கௌண்ட்ல எல்லாருக்கும் காலையில 5000 ரூபாய் மடக்கு வந்து விழுந்துருச்சுன்னு எல்லா மக்களும் பூரிக்கிறான். நான் திருச்சியில ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன்.
அங்கே ஒருத்தர் வர்றாரு, ஆனால் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரகாசம். ஏய் 5000 ரூபாய் எவனோ போட்டு விட்டுருக்கான், எந்த இழிச்சவாயன்னு தெரியல. ஸ்டாலின் சொல்லலைங்க, அவங்களுக்கு தெரியல ஸ்டாலின் தான் போட்டுருக்காருன்னு. ஏதோ ஒரு இழிச்சவாய 5000 போட்டு விட்டுருக்கான்பா அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருந்தார். நானும் 5000 போட்டு நமக்கு எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு நானும் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆளுங்க யாராவது மாற்றி போட்டுருப்பாங்களான்னு பார்த்தா நமக்கு வரல. இப்போ வேற ஏதோ பணம் வந்திருக்கு, இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சிரிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து 5000 போடுறாப்ல, அவர் போட்டு விட்டுருக்காப்ல, அந்த காசா இருக்குன்னு சொன்னா அவரும் அப்படியா முதலமைச்சருக்கு எவ்வளவு நல்ல மனசு அப்படின்ட்டு போயிட்டாப்ல. காலையில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மறுபடியும் அதே டீ கடைக்கு டீ குடிக்க போறேன். அதே நபர் வராப்ல. காலையில் இருந்த மகிழ்ச்சி இல்லை, சாயங்காலம் இப்படியே வந்து நின்னாரு. நான் என்ன யோசிச்சேன், சரக்கு இருக்க போட்டாப்லையோ, காசு 5000 போட்டா எங்க போவோம், அதான் முன்னாடி வழியா அப்படி கொடுத்தோம்னா பின்னாடி வழியா டாஸ்மார்க் வரும்னு அன்னைக்கு இருந்த ஆர்பி உதயகுமார்ங்கிற அமைச்சர் சொல்லியிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அதான் சொல்றாங்க. இங்கிட்டு நாங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுப்போம், இங்கிட்டு டாஸ்மார்க் கடையில் 350 ரூபாய் காசு சாராயத்துக்கு வாங்கிக்குவோம், அது எப்படி இருந்தாலும் 2-3 நாள் எங்களுக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு இந்த அமைச்சர் பெருமக்கள் சொல்றதுதான். அப்படி சரக்க போட்டாருன்னு நினைச்சா சரக்க போடலங்க, மனுஷன் தெளிவா இருந்தான். என்னங்க ஏங்க காலையில மகிழ்ச்சியா இருந்தீங்க, இப்ப சோகமா இருக்கீங்க? அட ஏங்க காலையில் 5000 ரூபாயை போட்டு விட்டான், சந்தோஷமா இருந்தேன். சாயங்காலம் போய் பார்க்குறேன், இபி கரண்ட் பில்லு 150 ரூபாய் கூட போயிருச்சுங்க அப்படிங்கிறேன். ஏங்க 2 மாசத்துக்கு 150 ரூபா கூட போகுதுன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு இவன் கொடுத்த 5000 இதிலே கட்டிட்டு போயிடுறா, எனக்கு வேற என்ன இருக்கு, அப்புறம் 5000 என்ன மயிருக்கு இவன் போட்டான்னு ஸ்டாலினை திட்டாப்ல. எப்படி போகுது பத்தியில? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது வளர்ச்சி திட்டம். அதுக்கு ஆண்டுக்கு மாதத்துக்கு 1200 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20000 கோடி எங்க இருந்து வரும்? அது நஷ்டம். மின்சாரத்துறையில் 1.25 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. 2031 1.25 லட்சம் கோடி கடன் ஆயிரும். எது? மின்சாரத்துறை மட்டும். மின்சாரத்துறை நஷ்டத்தில் போறதுக்கு காரணம் என்ன? நாம மின்சாரத்துக்கு பணம் கட்டாம இருக்கமா, கரண்ட் பில் கட்டாம இருக்கிறோமா, வரி கட்டாம இருக்கமா, எல்லாம் கட்டுறோம், ஆனாலும் நஷ்டத்தில் ஓடுது. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது, மின்சாரத்துறை நஷ்டத்தில் ஓடுது, பொதுப்பணி துறைகள் நஷ்டத்தில் ஓடுது, அரசினுடைய துறைகள் எல்லாமே நஷ்டத்தில் ஓடுது. ஆனால் இந்த அரசு வெக்கமே இல்லாம சொல்லுது நல்லாட்சி கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி முடியும் பொழுது 2021 பெருமக்களே நல்லா கேட்டுக்கங்க, 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருந்துச்சு அதிமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்கி வச்சிருந்தார் 4.25 லட்சம் கோடி. அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேசினாருங்க பாருங்க பேச்சு. ஆக நிர்வாக திறனற்ற இந்த அதிமுக ஆட்சியில் 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டு சென்றிருக்கிறார்களே, இவர்களை நம்பி அடுத்த முறை ஆட்சியை கொடுத்தால் தமிழ்நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் 4.25 லட்சம் கோடி ரூபாய் கடனையும் அடைத்துவிட்டு தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்து விடுவோம். இதை நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் உறுதிமொழி ஏற்கிறேன். ஆக திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, சீடி சக்கர சித்தப்பா ஏற்று எழுதி நக்கப்பா என்பதை போல திமுகவை நம்பி வாக்களித்தீர்கள் என்றால் எல்லோருக்கும் கையில் பொங்கலை கொடுத்து நக்க விடுவோம் அப்படின்னு பேசினார். 4.25 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 2026 திமுக ஆட்சி முடிய போகுது. இன்னைக்கு எவ்வளவு கடன்? 10 லட்சம் கோடி கடன். இந்த கூடுதல் 5.25 லட்சம் கோடி கடனை யாரு வாங்கினா? எதுக்காக வாங்கின? எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கியா? எங்கள் மாணவர்களுக்கு கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடம், ஆராய்ச்சி கல்வி, ஆரம்ப கல்வி, எதுக்காவது பள்ளிக்கூடம் கட்டியிருக்கியா? பள்ளிக்கூடத்தை சீரமைச்சிருக்கியா? ஆசிரியர்களை நியமிச்சிருக்கியா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கியா? பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்தனம் செஞ்சிருக்கியா? ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கியா? பள்ளிக்கூடத்துக்கு செய்யல. சரி, வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கியா? புதிய தொழிற்சாலைகளை நிறுவிருக்கீங்களா? அதில் தொழிற்சாலைகளில் இளைஞர்களுக்கு 90 விழுக்காடு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கியா? அதுவும் கொடுக்கல. கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, மருத்துவமனைகளை தரம் உயர்ந்த மருத்துவமனைகளாக மாற்றி அரசு மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவத்தை இலவசமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனியார் மருத்துவமனையில் எப்படி ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் காவேரி மருத்துவமனைக்கு போறாரு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பல்லோ மருத்துவமனைக்கு போறாங்க, குப்புசாமிக்கும் முன்னுசாமிக்கும் உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போறோம். அந்த அரசு மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவம் கொடுக்கப்படுதா? அந்த அரசு மருத்துவமனையில் காவேரி மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவம் கொடுக்கப்படுதா? மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி இருக்கியா? அதுவும் இல்லை. இருக்கிற மக்களுக்கு தரமான சாலையை போட்டு கொடுத்திருக்கியா? சாலை தான், நீ போட்டு கொடுத்த சாலை தான் பார்த்துட்டோமே, ஏட்டில் இருக்கு, ஆனால் ரோடு இல்லை. அப்படிப்பட்ட சாலைகளை நீங்க போட்டு கொடுத்திருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க சாலை மேம்பாடு இருக்கா? குடிநீர் மேம்பாடு இருக்கா? எங்களுக்கு சுடுகாடு கட்டி கொடுத்திருக்கியா? கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கியா? நீ இந்த ஊராட்சியில் பொது கழிப்பிடம் எங்க இருக்கு யாருக்காவது தெரியுமா? பொது கழிப்பிடம் தூய்மையா இருக்கா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கழிப்பிடம் தூய்மையா இருக்கா? சரியா கட்டி கொடுத்துருக்காங்களா? நீங்க நாட்டு மக்களுக்கு காலை கடனை கழிக்கக்கூடிய கழிப்பறையை கூட கட்டி கொடுக்க முடியாத இந்த கழிச்சடைகளுக்கு நீங்க ஓட்ட போட்டு எங்களை தெருவில் நிக்க விட்டுருக்கீங்க. ஒரு கழிப்பிட வசதி செஞ்சு கொடுக்க முடியல. தாய்மார்கள், பெண்கள் சாலை ஓரங்களில் இன்னமும் கிராமப்புறங்களில் ஒதுங்குறாங்கல்ல, எங்களுக்கு வலிக்குது. ஒரு சக மனிதனா, அண்ணனா, தம்பியா, பெத்த தாயும் எங்களுடைய அக்கா தங்கைகளும் சாலை ஓரங்களில் ஏதாவது வண்டி வந்துருமான்னு இருட்டுக்குள்ள பயந்து போற அந்த நிலைமை இருக்குல்ல. 60 ஆண்டு காலம்டா, 5 வருஷம் 10 வருஷம் இல்ல. ஐயா ஐ பெரியசாமி 36 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். மயிரையா புடுங்க கேப்பம்ல, எதையுமே சரி செய்யல. 10 லட்சம் கோடி கடன்.
யார் கட்டுவா? கருணாநிதி வந்து கட்டுவாரா? கருணாநிதி போய் கேளுங்க. அண்ணாவுக்கு பிடிச்சது கேக்கு, என் மகன் ஸ்டாலின் ஒரு பேக்கு, அவனை நம்பி எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க? அவன் ஆட்சிக்கு வந்தால் இப்படி அடித்து பிடுங்குவான்னு தெரியுமில்ல. 2006 2011 வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் துணை முதலமைச்சராக என் கூட அவன் தானே இருந்தான். மக்களை எப்படியெல்லாம் ஏச்சு பொழைச்சோம், எவ்வளவு கொடுமைகள் பண்ணோம். மின்சாரமே கொடுக்காம இருட்டில் போட்டு முங்கி வச்சமே. விடியல் கொடுக்குறேன்னு பசப்பு வார்த்தை பேசின உடனே எப்படி விடியல் ஆட்சி வந்துடும்னு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு கம்முன்னு தயிரோடைய சாப்பிட்டு அவர் படுத்துருவாப்ல. கருணாநிதி பேச மாட்டாப்ல, கடனை பற்றி பேச மாட்டாப்ல. அவருக்கு முன்னாடி இருந்தார்ல அறிஞர் அண்ணாதுரை, அவர்கிட்ட போய் கேளுங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஆறு காலம் பாடுபட்ட இந்த அண்ணாதுரை ஆகிய நான் சொல்கிறேன், இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாதீர்கள். இந்த திமுக என்பது நான் ஆரம்பித்த திமுக கிடையாது, அது கருணாநிதி அந்த கருணாநிதி என்கின்ற கயவரால் கபலீகரம் செய்யப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் வாங்கிய கடனை அவர்களே அடைக்கட்டும் அப்படின்ட்டு அண்ணாதுரை படுத்துருவாப்ல. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், அவர்கிட்ட கேளுங்களேன்னு சொல்லுவார். ஐயோ அண்ணா, உன்னோட சேர்ந்து வந்து என்னையும் படுக்க விட்டானே இந்த படுபாவி கருணாநிதி, நான் எங்கிட்டு போய் கடனை அடைக்கிறது அப்படின்ட்டு அவர் போயிடுவாப்ல. அம்பையார் ஜெயலலிதா, அவங்களே பாவம் ஏவன் குற்றவாளி, செயல் தண்டனைக்கு பயந்து போய் அவங்க கடைசியில் செத்தே போயிட்டாங்க. அவங்களையும் கொண்டு போய் போச்சுட்டாங்க. அவங்க வந்து கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. ஒரு நடிகை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக சென்னை நகரத்தின் வீதிகளில் F1 ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தினாரே உங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து கட்டுவாரா 10 லட்சம் கோடி கடனை? ஐயா ஸ்டாலின் கட்டுவாரா? ஸ்டாலின் கையில் நீங்கள் 10 லட்சம் கோடி எழுதி கொடுத்தா அதை படிக்கிறதுக்கே 10 நாள் ஆகி போயிடும். அது என்னன்னு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கே 10 நாள் ஆகி போயிடும். அவர் எங்கிட்ட கடன் நடப்பாரு? யார் நடப்பா? உங்க தலையில என் தலையில விடியும். இந்த 10 லட்சம் கோடி கடனை யார் கொடுத்தா? உலக வங்கி கொடுத்துருக்குது. எதனால? 12 கோடி இழிச்ச வாயன் இருக்கான் தமிழ்நாட்டில். இந்த 12 கோடி இழிச்ச வாயனையும் வைத்து உற்பத்தியை பெருக்கி ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை கொடுத்து அந்த இதுல இருந்து வரியை வாங்கி அந்த வரியில இருந்து நாம இந்த கடனை வசூலிச்சுக்கலான்னு உலக வங்கி நம்மளை நம்பி கொடுத்துருக்கு. ஆனா இவங்க அந்த உலக வங்கி கொடுத்த கடனை வாங்கி அதுக்கு பேர் வைப்பாங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன பேரு? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஏன் தமிழ்நாடு அரசு உரிமை தொகைன்னு வச்சா போவாதா? அது என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை? மாணவர்களுக்கு கொடுக்குற தொகை என்னது? புதல்வன் திட்டத்தில் ஐயா ஸ்டாலினுடைய நிதி. ஸ்டாலினுடைய நிதினா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்? திருவாரூருக்கு நேராக பசு பிடிச்சி போய் திருவாரூரில் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கே விவசாயம் பண்ணி அங்கே களை போட்டு நாற்று நட்டு களையெல்லாம் எடுத்து அதில் நெல்லை உற்பத்தி பண்ணி அந்த நெல்லை கொண்டு போய் விற்று அந்த நெல்லிலிருந்து வர்ற காசை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். இல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, பராசக்தி படத்துக்கு கதைவசனம் எழுதினார்ல, அந்த மாதிரி பராசக்தி படத்துக்கு கதைவசனம் எழுதின மாதிரி ஐயா ஸ்டாலின் ஏதாவது ஒரு படத்துக்கு கதைவசனம் எழுதி இருக்கணும். அப்படி சம்பாரிச்ச காசா? அது என்ன ஸ்டாலின் காசு? பஸ் விட்டா ஸ்டாலின் பஸ், பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி சிலை, பஸ் ஸ்டாண்டு கருணாநிதி பேரு ஏன் வைக்கிறாங்கன்னு யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் கருணாநிதி பேரை மட்டும் எல்லா இடத்தையும் வைக்கிறாங்க? ஏன் அண்ணாதுரை பேர் வைக்கல? ஏன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கல? 50 தலைவர்களாக இருந்த திமுக தலைவர்கள் யார் பேரையும் வைக்காம கருணாநிதி பேரை மட்டும் எல்லா இடத்துக்கும் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் இருக்கு. சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேன், சத்தியம் பண்ண சிரிக்க கூடாது. சத்தியம் சிரிக்க கூடாது. பஸ் ஸ்டாண்டு கிராக்கிக்கு பஸ் ஸ்டாண்டு தான் பேர் வைப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு கிராக்கினா என்னன்னு தெரியுமில்ல? அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பேர் வச்சிருக்காங்க. ஒரு மஞ்சள் பையன் மட்டும் கொடுத்து பாருங்க, அப்படியே 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். அதனால பஸ் சொன்னு சிரிக்க கூடாதுன்னு அப்புறம் சிரிச்சிங்கன்னா அப்புறம் காவல்துறை வழக்க போட்டுருவாங்கல்ல. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் நம்மளுடைய வரி பணத்தில் கருணாநிதிக்கு பேருந்து நிலையம்? திருச்சியில் ஏற்கனவே ஒரு பேருந்து நிலையம் இருக்கு. அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ராணுவ நிலம் இருக்கு, அரசினுடைய நிலங்கள் இருக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் அந்த விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே விட்டுட்டு பஞ்சப்பூருக்கு வரணும். எது 8 கிலோமீட்டர் அவுட்டருக்கு வந்து ஒரு பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தை ஏன் அங்கே கட்டினாங்க தெரியுமா? அந்த பேருந்து நிலையம் இருந்தது இடம் எப்படி தெரியுமா? சுத்திகரிப்பு நிலையம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமாக இருந்த இடத்த பஸ் ஸ்டாண்டாக மாற்றி இன்னைக்கு KKPT கலைஞர் கருணாநிதி பஸ் டெர்மினல் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். பேர் வச்சுட்டான்ல, எதுக்குடா இங்கே மாற்றினாங்கன்னு பார்த்தா எதிர்த்த மாதிரி முழுக்க KN நேருவோட இடம். எதிர்த்த மாதிரி இருக்கிற எல்லா இடமும் KN நேருவோடு. அதனால அங்கே இதே மாதிரி சென்னையில் KKPTன்னு ஒன்று ஆரம்பித்தான். சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் அவுட்ரு, சென்னைக்கு மிக அருகில் விழுப்புரம்ங்கிற மாதிரி. நீ ஏன்டா அங்கே போய் வச்சா? பேசாமல் திருச்சி பஸ் ஸ்டாண்டே சென்னை பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுட்டு போயிருக்கலாம். சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் அவுட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே ஏன்டா வச்சாங்கன்னு பார்த்தா அந்த இடத்த சுற்றி இருக்கிறதெல்லாம் ஐயா பொன்முடி, நம்ம ஐயா ஐ பெரியசாமி, நம்ம ஐயா துரைமுருகன் போன்ற நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற ஏரியா அங்கே இருக்கு. நல்ல வருமானம் வரும். அப்போ மக்கள் நலன் மீது அக்கறையற்ற இவர்களுக்கு நீங்க மறுபடி வாக்களித்து வெற்றி பெற செய்து என்ன பயன் இருக்க போகுது? மண் குறித்து தெரியாது. நாங்கள் மாநாடு போட்டோம். நாம் தமிழர் கட்சி மாநாடு போடுது. மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, இப்படி வரிசையாக மாநாடு போட்டோம். ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடும் பொழுது இங்க இருக்கிற திமுகவினுடைய உடன்பிறப்புகள், அதிமுகவினுடைய தொண்டர் படை, இந்த குறுக்கு சால் ஓட்ட வந்த தற்கொலை கூட்டம் எல்லாரும் சொல்றான் ஆடு மாட்டுக்கெல்லாம் மாநாடு போடுறாருங்க. ஒரு ஐயா ஒருத்தர் வந்து முதல்ல இங்க சத்தம் போட்டார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் மாடு வளர்க்குறேன்,
மாடு வளர்க்குறீங்க ஐயா, மாட்டை வளர்க்க விடுறாங்களா அவங்க? மேய்ச்சல் நில உரிமை உங்களுக்கு இருக்கா? மேய்ச்சல் நில உரிமையை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்களா? காடுகளுக்குள்ள காடுகளுக்குள்ள ஆடு மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருந்த எங்கள் பூர்வ குடிகளை இன்னைக்கு காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்குது இந்த அரசாங்கம். அந்த ஆடு மாடுல இருந்து வர்ற பொருளாதாரம், சந்தை மதிப்பு இவங்களுக்கு தெரியுமா? டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 40,000 கோடி டாஸ்மார்க்ல சாராயம் விற்கணும், 45,000 கோடி விற்கணும், 50,000 கோடி விற்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றான். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த உண்மை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எப்படி IAS படிச்சிருக்காருங்க. IAS படிச்சுட்டு மாவட்ட ஆட்சியராக வந்தவர், அவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள் பேசுகிறாங்க. என்ன தெரியுமா? டாஸ்மார்க்கில் வியாபாரம் குறைஞ்சிருச்சே, ஏன் இதை பார்க்க மாட்டீங்களா? கலெக்டர் எப்படிப்பட்ட கலெக்டர்? போர்டு மீட்டிங் போடுறாரு. டாஸ்மார்க் அதிகாரிகள் வாங்க, அங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாங்க, மருத்துவ செவிலியர்கள் எல்லாரும் வாங்க, பொறியாளர்கள் வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போர்டு மீட்டிங். எதுக்கு? டாஸ்மார்க்கில் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, எப்படியாவது வியாபாரத்தை நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிறத கூட குறைச்சிக்கங்க, ஆனால் அடுத்த மாதம் டார்கெட்டு அச்சீவ் பண்ணிடணும். ஒரு கலெக்டர் பேசுகிற பேச்சா? இல்லை வருவோம்னே, அவங்க இருக்காங்க, வருவேன். இவங்களை விடாமல், இவங்களை ஒழிக்காம நமக்கு வேற என்ன வேலை? திமுக அதிமுகவை எந்த அளவுக்கு வெளுக்கிறோமோ அப்படி ஒரு தற்கொலை கூட்டம் புதுசாக வருது. அதான் சொன்னல தற்கொலை கூட்டம்னு, அதுக்கு வருவேன். அப்போ தானே லூப் ஹோல் போட்டுருக்கோம், வருவோம். இவங்க எல்லாரும் போர்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசுகிறாங்க. என்னைக்காவது மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுகுது, அப்படியெல்லாம் நம்ம மாவட்டத்தில் இடிஞ்சு விழுகக்கூடாதுன்னு கலெக்டர் போர்டு மீட்டிங் நடத்தியிருக்காரா? நடத்த மாட்டார். ஆசிரியர்கள் செவிலியர்கள் எல்லாரும் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. நம்ம மாவட்டத்தில் இனிமேல் போராட்டம் இருக்கக்கூடாது, மருத்துவம் இல்லைன்னு யாரும் போராடக்கூடாது. கலெக்டர் போர்டு மீட்டிங் போட்டுருக்காரா? அதுக்கெல்லாம் போர்டு மீட்டிங் இல்லை. ஆனால் டாஸ்மார்க்கில் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு போர்டு மீட்டிங் போடுது இந்த அரசாங்கம். எப்படிப்பட்ட அரசாங்கம் இது? கேடுகட்ட அரசாங்கம் இல்லையா? கேவலமான ஒரு அரசாங்கம் இல்லையா? டாஸ்மார்க் வியாபாரத்தை மட்டும் நம்பி இருக்கான். ஆடு மாடை வளர்த்து உலக நாடுகளில் 2வது இடத்துல, மாட்டுக்கறி ஏற்றுமதியில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. பொருளாதாரம் எங்க இருக்குன்னே இவங்களுக்கு தெரியல. பாலினுடைய சந்தை மதிப்பு 1.5 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி பாலினுடைய சந்தை மதிப்பு மட்டும். இவங்க 40,000 கோடி டாஸ்மார்க் கடையில் குடல் கிட்னி எல்லாம் காலியாக, குடல் கிட்னி எல்லாம் அழிஞ்சு போற அளவுக்கு சாராயத்தை காட்சி கொடுக்குறான். அதில் 40,000 கோடி அரசுக்கு வருவாய். ஆனால் ஆடு மாடை வளர்த்து பாலை நீ விநியோகம் பண்ணினா 1.5 லட்சம் கோடி. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? ஆனால் இவங்க திட்டம் போடுவாங்க. டாஸ்மார்க் கடையில் எப்படி டார்கெட் போடலாம்? காலையில் குவார்டர் கொடுத்துட்டு வேலைக்கு போகிறவன் நல்லா குவார்டர் கட்டிங்க போட்டு நல்லா வேலை செய்வான் அப்படின்னு பேசுவான். நாங்கள் சொன்னோம், இவர்களுக்கு வாக்களிக்காதீங்க, இவன் உங்களை உயிரோட விட மாட்டான். மிஞ்சி நீங்கள் உயிரோட இருந்தாலும் எவனாவது ஒரு அமைச்சர் ஒருத்தன் வருவான், இல்லை ஒரு MLA வருவான், கிட்னி வரைக்கும் திருடுவான்னு. யாரும் கேட்கல. திருச்சியில் திருடிட்டான்ல மணச்சனல் ஒரு MLA கதிரவன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி வச்சுக்க, திமுக காரன் செய்வான்னு சொன்னோம், யாரும் கேட்கல. அவர் பேசுறாரு மேடையில் இருந்துட்டு, என்னங்க கிட்னியை நான் திருடி வித்துட்டேங்கிறீங்க, ஒரு கிட்னியை வாங்கி கொடுத்தா எனக்கு 2 லட்சம் கிடைக்குங்க. அப்ப திருடி வித்துருக்கேன் தெரியுது இல்ல? 2 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப ஒரு கிட்னிக்கு 2 லட்சம்னா 100 பேர் கிட்னி திருடிய வித்தா அவனுக்கு எவ்வளவு வரும்? 2 கோடி வரும்ல. 2 கோடி கார் வாங்கி வச்சுக்கிட்டு அது எங்க அப்பா மூட்டு சொத்து. கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டான். மண்ணை திருடினா, மலையை திருடினா, காட்டை திருடினா, இயற்கை காத்தை திருடினா, நம்ம எதை பத்தியும் கவலைப்படல. இப்ப கடைசியில் நம்ம உடம்பு வரைக்கும் வந்துட்டான். கிட்னி திருடுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாப்ல, அடுத்து குடலை திருடுறதுக்கு ஒருத்தர் வருவாப்ல, அப்புறம் சுவரொட்டி, கல்லீரல் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இருக்கிற எல்லா பச்சையும் பிச்சை எடுத்துட்டு போயிருவேன். செய்வான் இதை. ஆட்டை எப்படி கூறு போட்டு விற்கிறார்களோ அப்படி தமிழர்களை கூறு போட்டு விற்பார்கள். தமிழர் நிலங்களை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாத்தையும் தனியார் மையத்தை கொடுக்குறான். ஏர்போர்ட் அதானிக்கு கொடுக்குறான், துறைமுகம் அதானி அம்பானிகளுக்கு கொடுக்குறான். நாளைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு போய் அம்பானி அதானிட்ட அடமானத்தை வச்சுட்டு அவன் பாட்டு டாடா காமிச்சு கிளம்பிடுவான். இவர்களுக்கு நம்ம வாக்களிக்க போறோமா? எதை நோக்கி பயணிக்கிறோம்? ஆடு மாடு மேய்த்தால் அரசு பணி. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை வரைவு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால், இங்க வந்து சத்தம் போட்டு போனார்ல மாடு வச்சிருக்கேன்னு, நீங்க அரசு ஊழியர் ஐயா, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ போ காட்டுக்குள்ள போய் மாடு மேய்ய, ஆடு மேய்ய, வாழத்து கொண்டு கூட அரசே விற்கும், அரசே வியாபாரம் பார்க்கும். படிக்காதவர்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிற வேலை, படித்தவர்களுக்கு அதை பொருளாதாரத்தில், அதுல இருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதை வணிகம் செய்வது, வியாபாரம் செய்வது, அந்த வேலை, மார்க்கெட்டிங் செய்கிற வேலை, எவ்வளவு வேலை இருக்கு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். இங்க மக்காச்சோளம் விளையுதுன்னா மக்காச்சோளத்திலிருந்து அதிலிருந்து எசன்ஸ் எடுக்கிற அந்த தொழிற்சாலைகளை இந்த மண்ணில் நிறுவனம். அதன் மூலியமாக படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. இப்படி ஒரு கனவு திட்டத்தோட இருக்கும். இப்படி கனவு திட்டத்தோட இருக்கிற எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. அதை விட்டுட்டு திமுக இல்ல, அதிமுக இல்ல, இவர் புதுசா வந்திருக்கிறாரு, நாங்க அவருக்கு ஓட்டு போட போறோம். சொல்லுங்க ஐயா. சூரியன் சந்திரன், ஆமா, அதை மட்டும் தான் விற்க முடியாது. பக்கத்தில் போனால் சுட்டு அடிச்சிரும்ல. சந்திரனுக்கு போறதுக்கு ராக்கெட் தேவைப்படும். நம்ம ஆளுங்க என்ன ராக்கெட் தயாரிக்கல, மற்ற எல்லாத்தையும் வியாபாரம் ஆக்கிட்டான்ல. இப்போ புதுசா ஒரு இயக்கம் வருது. யாரு? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருங்க. எதுக்குங்க வந்தீங்க? உங்களை யார் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சா? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவர் பாருங்க, நல்லா பாட்டு பாடுறாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாருங்க, ஆளு பார்க்க நல்லா கலரா இருக்காருங்க. யாரு? நம்ம அண்ணன் விஜய், நம்ம கோமாளி. அவரை பார்த்து ஒரு கூட்டம், நாங்க விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம். நேத்தெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன்,
சத்தியமா நம்மளாம் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கிறோமா? நாமெல்லாம் தமிழர்கள் தானா? உண்மையிலுமே நாம இன உணர்வு, மொழி உணர்வு, மண் உணர்வு, கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தருதலைங்களா இப்படி தெரியுதுங்க. இதுங்க கூடயா பிறந்தோன்னு வெட்டி தலைகுணம் நடிகருக்கு காணொலி. அவருக்கு அக்காவா இருந்திருக்கிறோம், தங்கச்சியா இருந்திருக்கிறோம், 1000 பேர் இருக்கோம். நாங்கள் பொண்டாட்டியா இருந்துட்டு போவோம். ஏய், அது பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி. அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் நல்லா நடிக்கிறாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாருங்க. பிரபுதேவா கூட தான் நல்லா டான்ஸ் ஆடுவார். அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துடலாமா? அதிகாரத்தை கொடுத்துடலாமா? வடநாட்டில் எவனாவது நல்லா டான்ஸ் ஆடுறான் இருப்பான், டான்ஸ் மாஸ்டர், அவனை கூட்டிட்டு வந்து விட்டுடலாமா? இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காமெடி நடிகர் ஒருத்தர் நல்லா பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருப்பார். காமெடி நடிகர் ஒருத்தர் நல்லா நடமாடுவாப்ல, ஆனால் காமெடி நடிகராக இருப்பார். அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலாமா? என்ன தத்துவம், கொள்கை, அதை சொல்லுங்கடா. அதை சொல்ல மாட்டான். எங்கே போனாலும் டிவிக்கே. கோவில் கொடையில் போய் நின்றுட்டு டிவிக்கேன்னு கத்துறது, தேட்டருக்குள்ளே போய் டிவிக்கேன்னு கத்துறது. நீ எங்கேயோ போய் வித்து தொலை ராஜா. அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தையாவது பாரு. அதை விட்டுட்டு ஏன் போய் ரோட்டில் நின்று அடிபட்டுச்சு? அவரை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். அந்த கட்சி என்னது நீ வாங்கின அண்ணா, வாங்க இங்கிட்டு வாங்க. அப்போ ஒரு கட்சி திமுக இருக்குன்னு வைங்களேன், மொழிப்போரில் 12க்கும் மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகளை, அவருடைய உயிர் தியாகத்தை அரசியலாக செய்து அதிகாரத்திற்கு திமுக வந்துச்சு. திமுக வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை கொண்டு பிடிச்சிட்டான். அதை விடுங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து எல்லா நாசகர வேலையும் செஞ்சது திமுக. அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கொலைகளை செஞ்சான். ஆனா அதுக்கு முன்னாடி செய்த தியாகங்களை, போராட்டங்களை வச்சு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. அதிமுகங்கிற கட்சி இருக்குதுல்ல, அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல பேரை கொண்டிருக்குது. வாச்சாத்தி படுகொலையில இருந்து நிறைய பேசலாம். அதிமுக படுகொலைகள் நிறைய நிகழ்த்தி இருக்குது, கொலை செஞ்சிருக்குது. ஆனா இவன் வரும்பொழுதே 50 பேரை கொன்னுட்டு வர்றான். இந்த டிவி கேங்கிற கட்சி, விஜய் கட்சி வரும்பொழுது 50க்கும் மேற்பட்டவர்களை கொன்று விட்டு வர்றாங்க. 41 பேர் செத்து போயிட்டான். 41 பேர்ல 3 பச்சிளம் குழந்தைகள். குழந்தையை பெற்றெடுத்த தாய்மாரனுடைய அந்த கதறல் எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருந்திருந்தா அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கும்? விஜய் மாமா படத்துல காப்பாத்துறது மாதிரி இந்த கூட்ட நெரிசல் இருந்து நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு கனவு கண்டிருக்கும். அந்த பச்சிளம் குழந்தை, 3 குழந்தை இறந்து போச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சி, ஈவு இறக்கம் இல்லாம, அதை பற்றி கவலையே இல்லாம மலேசியாவில் போய் பாடல் வெளியிட்டு விழா நடத்தி டான்ஸ் ஆடிட்டு வர்றான். என் வீட்டில் இறப்பு நடந்துருந்துச்சு, என் அண்ணன் தம்பி வீட்டில் இறப்பு நடந்துருச்சுன்னா நான் ஆடுவேனடா. அப்படி உன்னால ஆட முடியுதுன்னா அப்ப இவர்கள் எவ்வளவு தத்துவ பிழையான கூட்டம்னு முதல்ல பாருங்க. இந்த டிவி கேங்கிற கட்சி எவ்வளவு தத்துவ பிழை. பெரியாரை தூக்கி வச்சிருக்கிற, அண்ணாவை தூக்கி வச்சிருக்கிற, இந்த பக்கம் காமராஜரை தூக்கி வச்சிருக்கிற, அங்கிட்டு வேலுநாச்சியாரை தூக்கி வச்சிருக்கிற. உனக்கு தத்துவ புரிதல்னு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? பெரியார் எப்படிப்பட்டவர்? இந்திய நாட்டுக்கு விடுதலையை கொடுக்க கூடாது. வெள்ளக்காரனுக்கு கடிதம் எழுதினார் பெரியார். இந்திய நாட்டுக்கு விடுதலை கொடுக்க கூடாது, நீங்கள் வெள்ளக்கார ராணி தான் ஆளணும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தீங்க, நீங்க தான் எங்களுக்கு ரயில்வே தண்டவாளங்கள் போட்டு கொடுத்தீங்க, நீங்க தான் பள்ளிக்கூடங்கள் கட்டினீங்க, நீங்க தான் இன்னும் ஆட்சி செய்யணும்னு பெரியார் எழுதினார். ஆனா அதே இந்த பக்கம் வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்டு இழந்த நிலத்தை 8 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து மீட்டெடுத்த வேலுநாச்சியார், கணவன் இறந்த பிறகு அந்த இடத்தை மீட்டெடுக்கிறாங்க. அந்த வேலுநாச்சியாரையும் நீ கொள்கை தலைவராக வச்சுக்கிற, அங்கிட்டு பெரியாரையும் வச்சுக்கிறா. உன் தத்துவம் தான் என்ன? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. காமராஜரை தலைமையாக நீ கொண்டிருக்கிற, காமராஜரை முன்னிறுத்துற, காமராஜனுடைய ஆட்சியை உங்களால் கொடுக்க முடியுமா? காமராஜனுடைய ஆட்சி காலத்தினுடைய நடந்த சாதனைகளை உங்களால் பட்டியலிட்டு பேச முடியுமா? எதுவுமே தெரியாதவங்க. காமராஜர் தென்காசி மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முத நாள் இரவு 68 அடி கொடிக்கம்பம் ஒன்று ஏற்றப்படுது. அந்த கொடிக்கம்பத்தில் இருக்கிற அந்த கொடி கலண்டு கீழே விழுந்துருது. அந்த பகுதியில் இருந்த முருகன் என்கின்ற நபர் இரவோடு இரவா கொடிக்கம்பத்தில் மேலே ஏறி அந்த கொடியை மறுபடியும் நட்டுட்டு வந்துடுறாப்ல. இந்த செய்தி அடுத்த நாள் காமராஜருக்கு தெரியுது. நெல்லை கண்ணன் நம்ம அப்பா இறந்து போயிட்டார். அவர் தான் கூட்டிட்டு போய் இந்த முருகன் தான் நேற்று நைட்டு கொடி மேலே ஏறி கட்டினா அப்படின்னு சொல்றாரு. இவங்க நினைச்சது என்னன்னா பொன்னாட போத்துவாரு, இப்படி கொடிக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி இருக்கா அப்படின்னு காமராஜர் பாராட்டுவார்னு பார்த்தாங்க. காமராஜர் செவிலே ஒன்று விட்டுருக்காரு. நீ மேலே ஏறி கீழே ஒன்று செத்து போனா உன் குடும்பத்துக்கு எவன்டா பதில் சொல்றது? ஏன்டா தேவையில்லாத இந்த வேலையை பார்க்குற? கொடி தானடா கீழே விழுந்துட்டு போகுது இல்லை, விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. அவரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிற உன் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது? உன்னைய பார்க்கறதுக்கு கரண்ட் கம்பத்தில் ஏறுது, உன்னைய பார்க்கறதுக்கு பணத்து மேலே ஏறுது. மேலே ஏறணும்னு என்ன சொல்லி இறக்குற? இறங்குடா கீழே அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு கட்சி தலைவன், ஒரு ஆளுமை, நீ தொண்டனா இருந்து யார வேணாரு, தப்பு பண்ணா தப்புடா, இறங்குடா கீழே அப்படின்னு. இப்போ அண்ணன் சீமானா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் மேலே நின்று பேசிட்டு இருக்கும்போது, அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அங்கிட்டு மேலே என்ன டேய் அப்படின்னு அவர் பார்வையிலே அடங்கி நம்ம கீழே உட்காந்துருவோம். அப்படி அடக்கணும்ல. ஆனால் நீ என்ன பண்ற? கீழே இறங்கு, பிளேயிங் கிஸ் கொடுக்குறேன். ஒரு கட்சி தலைவனா நீ? கட்சியினுடைய கொடி என்பது ஒரு மானம் உள்ள ஒரு பொருள். அது அந்த கொடியை தலைக்கு மேலே தூக்கி சுத்துறது, தலையில ரிப்பன் மாதிரி கட்டுறது, இது ஒரு கூட்டம், தத்துவ புரிதலற்ற கூட்டம். அந்த கூட்டத்தை நம்பி இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏன் தற்கொலை கூட்டம்னு சொல்றேன் தெரியுமா? எந்த அரசியல் புரிதலும் இல்லை. இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நிலவளம், எங்களுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம், மொழி, இது ஏதாவது ஒன்று விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது ஒன்று தெரியுமா? முதல்ல என்ன சொன்னாரு?
டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டினாரு. அப்புறம் களத்தில் இல்லாதவர்களை விமர்சிக்க மாட்டேன்னாரு. அப்புறம் எங்க கூட கூட்டணிக்கு நிறைய பேர் வரப்போறாங்கன்னாரு. இப்போ கடைசியாக திரும்பி பார்த்தா தனியாக நின்று அந்த அவங்க தான் கொடி ஆடிட்டு இருக்காங்க. எங்கடா கூட்டணிக்கு அவர் வராரு இவர் வராரு, ஒரு பயம் மதிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தத்துவம் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இவங்களை நம்பி போறது மண் குதிரையை நம்பி இறங்குறதுக்கு சமம். அவர்களை நம்பி எப்படி போய் நிற்பான்? நாளைக்கு இதே விஜய் மக்கள் களத்தில் போராட்டத்தில் எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்காரு? தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது சென்னையில். இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நேரம் இங்கே வந்துருங்க, இங்கே பனையூருக்கு வந்துருங்க, தூய்மை பணியாளர் போராட்டத்தை நடத்துறவங்க இங்கே கூப்பிட்றாரு வீட்டுக்கு. புயல் வந்துருச்சு, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு. அங்கே இருக்கிற மக்களை பனையூருக்கு வாங்க, வந்து நிவாரணம் வாங்கிட்டு போங்க. நான் இப்படி சொல்றாங்க, செத்தா ஒருவேளை செத்த பணத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லிடுவானு பார்த்தா கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த 41 பேர் குடும்பத்தை நேரில் போய் பார்க்காம 41 குடும்பமும் கிளம்பி நேராக பனையூருக்கு வந்துருங்க. பனையூரை தாண்டி கட்சியை விட்டு வெளில நடக்க மாட்டார். ஏன் தெரியுமில்ல? அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, நடுவாப்பில் அலுவலகம் இருக்கு. அந்த கொடி பறக்கணும், 2 வீட்டுக்கும் தெரியணும். அந்த குற்றச்சாட்டை தான் இப்போ சங்கீதா வச்சிருக்காங்க, அவங்க மனைவி வச்சிருக்காங்க. அந்த 2 வீடு தான். அதை விமர்சிக்கிறது நம்ம விமர்சிக்க கூடாது, மாண்பு கிடையாது. ஆனால் தத்துவ புரிதலற்ற அந்த கூட்டத்தை எவ்வளவு ஆபாசமா எழுதுறாங்க தெரியுமா? பெண்கள்னு பார்க்காம, குழந்தைகள்னு பார்க்காம, குடும்பம்னு பார்க்காம கண்டமணிக்கு எழுதுறது. அந்த கூட்டத்தை வளர விட கூடாது. அவன் காணாம போயிடுவான். 26 தேர்தல் முடியும் பொழுது விஜய் அவர்கள் துண்டக்கானான் துணியக்கானான் கட்சியை கலைச்சிட்டு போறாரா இல்லையான்னு பாரு. நாங்கள் தேர்தல் காலத்தில் உங்களை உரிக்கிற உரியில திமுக அதிமுகவை அடிக்கிற அடியில அவன் ஓடுவான். இவங்களே இந்த போல புலக்கிறாங்களே, நம்ம மாட்டோம்னா என்னடா ஆகும்னு அவன் ஓடுவான். இன்னும் நாங்கள் அவர்களை பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டாங்க. சின்ன பசங்க, விடல பிள்ளைய, அரசியல் என்னன்னு தெரியாது. 41 பேர் சாவுக்கு யாரா காரணம்னா விஜய் காரணம் இல்ல. அவங்க எழுதுற ரைட் அப். இப்ப சங்கீதா குற்றச்சாட்டு வச்சிருக்கு, அதுக்கு விஜய் காரணம் இல்ல. என்னங்கடா சொல்றீங்க? எதுக்குமே விஜய் காரணம் இல்ல. ஆனா இவர் காந்திய தேசம், அகிம்சையின் தேசம், ஜனநாயகத்தின் தேசம்னு விஜய் பேசுறாரு. அந்த காந்தியடிகள் இருக்கார்ல, காந்தியடிகள், இதே காந்தியடிகள், நீங்கள் போற்றி கொண்டாடுகின்ற காந்தியடிகள், அவரு வெள்ளக்காரனுக்கு எதிராக போராட்டம் கிளர்ச்சி நடக்குது. அந்த காலகட்டத்தில் சௌரி சௌரான்னு ஒரு இடம், அந்த சௌரி சௌரால இருக்கிற ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்துக்குள்ள போய் போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்தை தீ வச்சு கொளுத்திடுறான். கொளுத்தின பிறகு அது வழக்காக பதிவு செய்யப்படுது. காந்தி அவர்கள் காவல்துறை அதிகாரிக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? இந்த சௌரி சௌரா காவல் நிலையத்தை எரித்த வழக்குல முதல் குற்றவாளியாக என் பேரை சேருங்கள்னு காந்தி எழுதுறாரு. ஏங்க நீங்க தான் இதுல வந்து தலையிடவே இல்லை, நீங்க இடத்துக்கு வரவே இல்லையே, உங்களை எதுக்கு நாங்க சேர்க்கணும்னு கேட்டதுக்கு, நான் அழைத்து தான் போராட்டத்திற்கு வந்தாங்க, அதனால என் பேரை நீங்கள் முதல் குற்றவாளியில சேருங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னார். அது காந்தியடிகள். காந்தியடி வேஷம் போட்ட இந்த காந்தி, இந்த டிவிகே விஜய் காந்தி, இந்த விஜய் காந்தி என்ன பண்றாரு? 41 பேர் ஒன்னே பார்க்க வந்தான் செத்து போனான். ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இப்பயே கையை கழட்டி விட்டு ஓடுறாங்களே, நாளைக்கு வேற சிக்கல் வந்தா கட்சியை கழிச்சு ஓட கூட தயங்க மாட்டான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக நிற்கின்ற நாம் தமிழர் பிள்ளைகளை, அண்ணன் சீமானுடைய தம்பிகளை, பிரபாகரனுடைய மகன்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் கண்டிருக்கிற அண்ணன் சைமன் அவர்கள் PhD படித்தவர், படித்த மேதை. அவர் நினைச்சிருந்தா வெளிநாட்டில் போய் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த வருமானத்தை விட இந்த இனமானம் எனக்கு முக்கியம், இந்த இனம் படும் பாட்டிலிருந்து இந்த இனத்தை மீட்க வேண்டும் என்ற லட்சியத்தை நெஞ்சிலேந்து நிற்கின்ற அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. அங்க ஸ்டாலின் ஆட்சி நடந்தாலும் சரி, எடப்பாடி ஆட்சி நடந்தாலும் சரி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது சட்டமன்றத்தை விட்டு ஒரு பய வெளியில போக முடியாதுன்னு இழுத்து பிடிக்கின்ற வல்லமை அண்ணன் சைமன் ஜஸ்டின் அவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.